முருகருக்கு உலகம் ஃபுல்லா பல இடத்துல கோவில்களும் பல கோடி பக்தர்களும் இருந்தாலும் என்னைக்கும் முருகர் அப்படின்னு சொன்னா தமிழ் கல்ச்சர் கூட ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கு. அவர் தமிழ் கடவுள்னு இன்னும் சில பேர் அவர் ஒரு ஏன்ஷியன் தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் இல்லாம ஒரு ஹிஸ்டரி, ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸோட பார்க்க போறோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மீ வித் லாஜிக். Good question. Murugan is one of the very few deities who is strongly connected to a particular language, land and people. அதுதான் முருகனை culturally unique ஆக்குது. Yes. So first and strongest evidence is Sangam literature. தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு புராணம் இல்ல, இதெல்லாம் போயட்ரி பிளஸ் சோஷியல் ரெக்கார்ட்ஸ். இந்த நூல்கள்ல முருகரை செயோன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முக்கியமா முருகரை ஒரு மலை அல்லது காடு சார்ந்த பகுதியில ஒரு யூத் வாரியரா போர்ட்ரே பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முருகரை வர்ஷிப் பண்றது ஏன்ஷியன் தமிழ் பீப்புளோட ஒரு டெய்லி ரூட்டீனா இருக்கு. ரெஃபரன்சஸ்ல முருகன் மிரக்கல் காமிக்கிற கடவுளா இல்ல, அவர் ஒரு காவலன், தலைவன், யூத் ஓடா சிம்போலா சொல்றாங்க. ரைட். So point number 2 is landscape and Tamil identity. ஏன்ஷியன் தமிழ் கல்ச்சர்ல லேண்ட்ஸ்கேப்போட ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் முருகருக்கு கொடுக்குறாங்க. ஸோ முருகரை குறிஞ்சி நிலத்தோட கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. குறிஞ்சினா கரேஜ், ஆக்ஷன் அண்ட் சர்வைவல். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த நிலத்துல வாழ்ற மக்களுக்கு முருகர் ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆகுறாரு. இன்னும் சொல்லணும்னா அவரை அவங்களோட வாழ்க்கையோட ரிஃப்ளெக்ஷனா பாக்குறாங்க. இது ரொம்ப ஹியூமன் சென்டர்ட் ரெப்ரசன்டேஷன். ஆந்த்ரோபாலஜில இத லேண்ட் பேஸ்ட் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. கடவுள் வானத்துல இல்ல, மக்கள் வாழ்ற நிலத்துல ஃபீல் பண்ணின கான்செப்ட். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, 2004-2005ல மாமல்லபுரம் பக்கத்தால ஒரு பிளேஸ்ல ASI எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்கவேஷன்ல கிடைச்ச ஒரு பிரிக் சங்கம் பீரியட் கூட கனெக்ட் பண்றாங்க. அது கூட ஒரு கிரானைட் வேல் சிம்பிளோட கிடைச்சிருக்கு. வேல் முருகரோட ஒரு யூனிக் சிம்பிள். என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, ஜஸ்ட் ஒரு பிலீஃப் இல்லாம பிசிக்கல் வர்ஷிப். அந்த சைட் லேட்டரா பல்லவ பீரியட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டது. அதனால் ஒரு விஷயம் கிளியர், முருகன் வர்ஷிப் டெம்பரரி இல்ல, கண்டினியூஸ். ஸோ லேட்டர் சென்ச்சுரிஸ்ல நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்கந்தா கார்த்திகேயன் ட்ரெடிஷன் சவுத் இந்தியாவில் இருக்கிற முருகர் ட்ரெடிஷனோட மர்ஜ் ஆகுது. ஸ்காலர்ஸ் இதை கல்ச்சுரல் சின்க்ரெட்டிசம்னு சொல்றாங்க. ஸோ முருகர் ரீப்ளேஸ் பண்ணப்படல, எக்ஸ்பேண்ட் ஆகுறாரு. மாத்தினாலும் கோர் வேல்யூஸ் சேமா இருந்தது. யூத், கரேஜ், லீடர்ஷிப், ப்ரொடெக்ஷன். ஒரு நோட்டிசபிள் திங் என்னன்னா, பல கடவுள் ஸ்டோரிஸ் ஒவ்வொரு டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். பட் முருகர் ஸ்டோரி ஒரு முருகரோட ஐடென்டிட்டி ஒரே மாதிரி தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. பல லாங்குவேஜஸ், பல டைனாசிட்டிஸ் கடந்தாலும் ஒரே மாதிரி டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதனால தான் முருகர் தமிழ் மக்களோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸா ஃபீல் அண்ட் கனெக்ட் ஆகுது. ஆந்த்ரோபாலஜில இத நேட்டிவ் கல்ச்சரல் கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. மக்களோட ரூட்டா இருக்கிற ஐடியாஸ் ஈஸியா அழியாது. கரெக்ட். ஸோ இந்த வீடியோல முருகர் ஒரு ஏன்ஷியன் தமிழர்னு நாங்கள் கிளைம் பண்ணல. பட் முருகரோட வர்ஷிப், சிம்பிளிசம் அண்ட் ஐடென்டிட்டி தமிழ் பீப்புளோட மோர் தென் 1000 இயர்ஸா டிராவல் ஆயிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை. ஸோ முருகருக்கும் தமிழ் பீப்புளுக்கு இருக்கிற கனெக்ஷன் ஜஸ்ட் பக்தினால மட்டும் இல்லை, ஒரு ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி கனெக்ஷன். ஸோ முருகர் மக்களுக்கு கடவுள் மட்டும் இல்லை, இஸ் அ மெமரி ஆஃப் ஹூ தே வேர். மக்களை ரெப்ரசென்ட் பண்ற எந்த ஐடியாவும் என்னைக்கு ஒழியாது. Until next time, thank you everyone. Bye.